எனது துணைவியை கண்டறிய எனக்கு உதவிடுங்கள். யானையே, பார்வதி இருக்கும் இடம் அறிவாயா? உங்கள் யாவரிடத்திலும் வேண்டுகிறேன். எவரேனும் என் துணைவி எங்கிருக்கிறாள் என்று அறிந்தால் என்னிடம் கூறுங்கள். குரோதம் கொண்டு என் மனைவி என்னை பிரிந்து சென்றாள். அவளை காண உதவிடுங்கள். என் துணைவி எங்கிருக்கிறாள்? எவரேனும் அறிவீர்களா? தங்களுக்கு தெரிந்தால் என்னிடம் கூறுங்கள். என்னை தண்டிக்காதீர்கள். உங்கள் யாவரிடத்திலும் வேண்டி கேட்கிறேன். எனக்கு சகாயம் புரிந்திடுங்கள். பார்வதியின்றி என்னால் வாழ்ந்திட இயலாது. என்னிடம் வாருங்கள். எங்குள்ளீர்கள் தேவி? என்னிடம் வந்து விடுங்கள். பிரபஞ்சத்தின் மகாதேவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏன் ஏற்பட்டது? நந்தி அவர்களே, மகாதேவரை இந்த கோலத்தில் காண இயலாது. நாம் அனைவரும் சென்று மகாதேவரை கைலாயம் அழைத்து வருவோம். வாருங்கள். சுவாமி, இந்த விரகதாபத்தை என்னால் தாங்க இயலவில்லை தேவி. தங்களிடம் வேண்டி கேட்கின்றேன். இங்கு வாருங்கள். நான் இழைத்த தவறை மன்னியுங்கள் தேவி. வாருங்கள் தேவி. செல்லலாம் தந்தையே, என்னோடு வாருங்கள். கைலாயம், ஆம், செல்லலாம். பார்வதி இருப்பார்கள் அல்லவா? இப்பொழுது இல்லை தந்தையே, ஆனால் வந்து விடுவார்கள். தாங்கள் எங்களுடன் வாருங்கள், கைலாயம் செல்வோம். வாருங்கள் தந்தையே, என்ன பார்க்கிறீர்கள்? கைலாயம் செல்வோம், வாருங்கள். என் கரத்தை விடு. உனது தந்தை யார்? ஏன் அவ்வாறு என்னை அழைக்கின்றாய்? நான் என் துணைவியை கண்டறிய முயல்கிறேன், ஆனால் நீ என்னை ஏளனப்படுத்துகின்றாயா? இங்கிருந்து செல். வாருங்கள் பிரபு, உடனடியாக கைலாயத்திற்கு செல்வோம். அங்கு சென்றால் உங்கள் வேதனை குறையும், தங்கள் மனது அமைதி பெறும். கைலாயம் செல்லலாம் தந்தையே. இக்கடம் தாங்கள் இவ்வாறு இங்கு தனிமையில் இருப்பது நல்லதல்ல பிரபு. மகாதேவா, வாருங்கள் மகாதேவா, வாருங்கள். கைலாயத்திற்கு செல்லலாம். வாருங்கள் மகாதேவா, எங்களுடன் வாருங்கள். கைலாயமே காதில் இருக்கிறது. நாங்கள் செல்ல மாட்டோம் மகாதேவா. நீங்கள் யாவரும் யார்?
கேட்கவில்லையா? நான் என் துணைவியை கண்டறிய வேண்டும். செல்ல அனுமதியுங்கள். தயவு கூர்ந்து எங்களோடு கைலாயத்திற்கு வந்துவிடுங்கள். கைலாயம் வாருங்கள் மகாதேவா. கரம் விடுங்கள். ஆ! நான் என் பத்தினியை கண்டறிய வேண்டும். என்னை இவ்வாறு துன்புறுத்துவதேன்? என் துணைவி இருக்கும் இடம் தாங்கள் அறிந்திருக்கவில்லை எனில் என் பாதையில் குறுக்கிட வேண்டாம். நான் சென்றிட அனுமதியுங்கள். துணைவி குரோதம் கொண்டு இங்கிருந்து சென்று விட்டாள். நான் என்ன தவறு செய்தேன் என்றே தெரியவில்லை. நான் அவர்களை தேட வேண்டும். என் பத்தினியை நாட வேண்டும். தேவி பார்வதி, தேவி பார்வதி! சற்று பொறுமை காக்கவும் மகாதேவா. யார் மகாதேவன்? நான் மகாதேவன் அல்ல. நான் பார்வதியின் பதி. பிரிந்து சென்ற என் மனைவியை நான் தேடுகின்றேன். இச்சிறுவன் என்னை தந்தை என்று அழைக்கிறான். தாங்கள் தெய்வமாக தோன்றுகிறீர்கள். எனக்கு உதவி செய்யுங்கள். என் மனைவியை நான் கண்டறிந்திட உதவிடுங்கள். இல்லையேல் நான் மடிந்திடுவேன். இல்லையேல் நான் மடிந்திடுவேன். சகாயம் புரிந்திடுங்கள். தாங்கள் உதவவில்லை எனில் இக்கணமே இவ்விடத்திலேயே உயிர் துறப்பேன். எனக்கு உதவுங்கள். இல்லையேல் இந்த விருட்சத்தில் எனது சிரத்தை மோதிக்கொண்டு நான் உயிர் துறந்திடுவேன். தேவி பார்வதி, மகாதேவா! தந்தையே! வேண்டாம் மகாதேவா. தேவி பார்வதி, தேவி பார்வதி, தேவி பார்வதி! சற்று பொறுங்கள் மகாதேவா. இவ்வாறு செய்யாதீர்கள். வேண்டாம் தந்தையே, இவ்வாறு செய்யாதீர்கள். வேண்டாம் மகாதேவா, உங்களை வேண்டி கேட்கிறோம். தேவி பார்வதி, தேவி பார்வதி, தேவி பார்வதி! சுவாமி! தைரியமாக இருங்கள் தேவி. சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள் ராணி. தேவி பார்வதி, வேண்டாம் மகாதேவா. தேவி பார்வதி, கூறுவதை கேளுங்கள் தந்தையே. தேவி பார்வதி! இவ்வாறு செய்யாதீர்கள் மகாதேவா. தேவி பார்வதி! நிறுத்துங்கள் மகாதேவா. தந்தையை தடுத்து நிறுத்துங்கள் நாராயணா. இவ்வாறு செய்யாதீர்கள் மகாதேவா. இல்லையேல் தங்களை தாக்குதல் மூலமாக நான் தடுக்க வேண்டியிருக்கும். அவ்வாறெனில் தாக்குங்கள். என் துணைவியின்றி நான் உயிர் வாழ்வதில் என்ன பலன்? என்னை தாக்குங்கள்.
என்னை மன்னியுங்கள் மகாதேவா. ஆனால் சிவனையும் இவ்வையகத்தையும் காப்பதற்காக இக்காரியத்தை நான் செய்தாக வேண்டும். தேவி பார்வதி! தாங்களின்றி இந்த சிவன் சவமாவான். மீண்டு வாருங்கள் தேவி! மகாதேவா! தேவி பார்வதி, தேவி பார்வதி, மகாதேவா, கண் திறந்து பாருங்கள் தந்தையே. தந்தையே, என்னோடு உரையாடுங்கள். கண் திறந்து பாருங்கள் தந்தையே. தங்களுக்கு என்ன நேர்ந்தது தந்தையே? பிரபஞ்சத்தின் மகாதேவரை மயங்க செய்யும் துணிச்சல் எங்கிருந்து வந்தது? பதிலளியுங்கள் நாராயணா. பொறுமையாக இரு கணேசா. எனது தந்தை எப்பொழுது கண் விழிக்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த சிவமைந்தன் அமைதி காப்பான். இக்கணமே தந்தையை மயக்க நிலையிலிருந்து விழிக்கச் செய்யுங்கள். அதற்கு வாய்ப்பில்லை கணேசா. வாய்ப்பில்லை என்று என்னிடம் பொய் உரைக்காதீர்கள். மகாதேவருக்கான வைத்தியம் நடக்காவிட்டால் பிறகு உறவுக்கான மரியாதையை நான் மறப்பேன். மகாதேவரை துன்புறுத்தியவரை நான் தண்டிப்பேன். அது நாராயணராயினும் சரி, அது நாராயணராயினும் சரி.